February, December என்ன மோஸ்ட்லி வீடியோ காலில் மட்டும் பார்த்து பேசிட்டு இருந்துட்டு நேரில் உடனே பார்க்கவும் வீடியோ காலில் பெருசாக தெரிஞ்ச ஆள் இதில் இன்னும் ஒரு மினியேச்சர் சைஸ் ஆன மாதிரி ரொம்ப குட்டியோண்டு இருந்தா அப்படியா? பயங்கரமா இருக்கிய இது எனக்கு தெரிஞ்ச மாதிரி வந்துடாவா? மீட் பண்ணி பேசினதுக்கு அப்புறம் I felt very comfortable with Rishi. So பேசி பார்க்கலாம் ரெண்டு பேரும் முடிவு பண்ணோம். ரெண்டு பேரோட ஐடியாலஜிஸ் எல்லாமே மீட் ஆச்சு. Then gradually we fell in love, I think so. Rishi is someone who is very, very cheerful and makes me very comfortable around him. எனக்கு அவனை பற்றி கரெக்டாக சொல்லணும்னு கிடையாது. I love everything about him and I love him. திரு மருத்துவர் திரு செந்தில்குமார் அண்ட் மங்கையர்கரசி அவர்களுடைய மகள் மதுவதனாவை பெண் கேட்டு வந்து எங்கள் மகன் ரிஷிநாத்துக்கு பெண் கேட்டு வந்திருக்கிறோம். அதற்கு எங்களுடைய உறவினர்கள் அத்தனை பேருடைய சார்பில் நாங்கள் சம்மதத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். அவங்க இன்னைக்கு வந்துட்டு 19th அன்னைக்கு அவங்க வந்தாங்க. எப்படி வந்தான்றது தான் அங்கே மேட்ச். உடனே எனக்கு கண்ணெல்லாம் மேக்கப்லாம் போட்டு விட்டாங்க. மைய மஸ்காரா அதெல்லாம் போட்டு விட்டுட்டு அப்புறம் கையில் நெயில் பாலிஷ்லாம் தடவிட்டு பர்கா போட்டுட்டு எல்லாம் என்னோட ஃப்ரெண்டு பார்க்குறாங்க. இவங்களுக்கு வந்து தமிழும் தெரியாது இங்கிலீஷும் தெரியாது அரபி மட்டும்தான் பேசுவோம் அப்படின்னு சொல்ல கூட்டு போனாங்க. நானும் சரி ஏதோ ஃபாரின் லேடி போல ரொம்ப மரியாதையாக பணிவாக நடந்துக்கணும்னு சொல்லிட்டு அவங்க சுற்றி சுற்றி ரொம்ப பார்த்து பார்த்து பேசிகிட்டு இருந்தேன். ஆக்சுவலாக பேசவே இல்லை, ஏன்னா நம்ம பேசுறது எப்படி புரியும். அப்புறம் ஒரு லெட்டர் கொடுத்தாங்க உங்களோட மேரேஜ் கிஃப்ட்னு சொல்லிட்டு. லைக் மேரேஜ் கிஃப்ட் கொடுக்குற மாதிரி இல்லை, அது லவ் லெட்டர் மாதிரி இருந்துச்சு. என்ன ஒரு பொண்ணு போய் நம்மளுக்கு லவ் லெட்டர் கொடுக்குதுன்னு நினச்சிட்டு அதெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் அங்கிளோட ரியாக்ஷன் தான் எனக்கு பார்க்க பயங்கரமா இருந்துச்சு. அது கூட அவ்வளோக்கும் ஃபோக்கஸ் பண்ணல. எல்லாம் எங்கள் அம்மாவுக்கு தான். அது தேங்க்ஸ் விஜயலட்சுமி சென்டர். அது ரிஷி வந்துட்டு எனக்கு ரிஷியை வந்துட்டு ஒரு பர்சனாக ரொம்ப பிடிக்கும். அவனோட ஐடியாலஜிஸு அவனோட அந்த அவன் வந்து ஒரு கோல்ஸ் வச்சுருப்பான். அதை தாண்டி அவன் ஐடியாலஜிலேருந்து அந்த இதுலேருந்து போகவே மாட்டான். அதே மாதிரி தான் எனக்கும் அந்த ஃபர்ஸ்ட் திங் தான் எங்கள் ரெண்டு பேருக்குமே ரொம்ப பிடிச்சி போச்சு. அவளோட பெர்செப்ஷன் ஒன்று இருக்கும்ல, எல்லாரும் அவளை பற்றி என்ன நினைக்கிறாங்கிறது ஒன்று இருக்குது. பட் ஆனால் அவள் எப்படி இருப்பா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இட்ஸ் லைக் லிட்டில் பிட் டிஃப்ரெண்ட். கொஞ்சம் யூனிக்காக தான் இருப்பா. அப்படி ஆள் யாருமே அவளை ஈஸியாக வந்து ஃபுல்லாக யூகிச்சிட முடியாது. இப்போ இந்த இது தெரியுது பார்த்தீங்களா, மேலே எப்படி ஒரு காமாக இருக்குது, ஆனால் உள்ளுக்குள்ளே ஒரு எவ்வளோ ஆழம் இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி தான் நம்ம மது.
என் ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே வந்து பார்த்துட்டு அங்கிள் அளவுக்கு நான் ஒரு நல்ல மனுஷன் இந்த உலகத்தில் நான் பார்த்தது இல்லை அப்படின்ட்டாங்க எல்லாரும். உண்மைதான் அதுவும். வெரி வெரி லவ்விங் பேரண்ட்ஸ், வெரி லவ்விங் ஃபேமிலி. I'm privileged to be part of this family. ஆண்டி அண்ட் அங்கிள் வெரி ஸ்வீட். எனக்குன்னு எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணும் எதுவுமே சொன்னது கிடையாது. ஏன்னா அவங்க வந்துட்டு ஃபஸ்ட்டு சொன்னப்பே நீ வந்துட்டு எனக்கு ஒரு இன்லா கிடையாது, எனக்கு இந்த வீட்டுக்கு ஒரு பொண்ணு தான், ஸோ நீ ஒரு பொண்ணு மாதிரி தான் நான் உனக்கு அக்செப்ட் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொன்னாங்களே தவிர அப்படி தான் என்னை வச்சுக்கிட்டாங்க. வானம் பார்த்து கிடந்தேனே, மழையாய் வந்து விழுந்தாயே, வழி துணையே நீயே. கண்டேன் என்னுடையவளை, தந்தேன் மிச்ச உயிரை. பார்க்கையிலே தோற்று கிடைத்த தனிமையினை கற்று தந்த காதல் வழி விட்டு போனதே. ஊர் கூடும் நல்ல நல்ல தளங்கள் எல்லாம் உன்னை கூட்டிக் கொண்டு கை கோர்த்து கொண்டு இதை சேர்த்து வைக்க நல்ல இடங்களை நாம் தேடி போவோம்.